ஜித்தாவில் நடைபெற்ற ஹஜ் பெருநாள் தொழுகையில் திரளாக மக்கள். 16/6/2024 அன்று ஜித்தாவில் அஜிசியா இஸ்லாமிய அழைப்பு மையம் மற்றும் இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் இணைந்து நடத்திய ஹஜ் பெருநாள் தொழுகையில் 700க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டனர். அன்றைய பெருநாள் உரை மற்றும் தொழுகை மௌலவி ஏஎல் அப்துல்லாஹ் காசிமி அவர்களால் நடத்தப்பட்டது. காலத்திற்கேற்ற உரையை நிகழ்த்திய அவர் இறுதியில் பாலஸ்தீன மக்களின் பிரச்சினைகளுக்காக பிரார்த்தனையும் செய்தார். சவுதி அரேபியாவில் இதுபோன்று தமிழில் உரையும் தமிழ் மக்களோடு இணைந்த பெருநாள் தொழுகையும் தாயகத்தில் பெருநாள் கொண்டாடிய உணர்வை எங்களுக்கு தந்தது என வருகை தந்தவர்கள் தெரிவித்தார்கள். அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைவருக்கும் இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் நிர்வாகிகள் நன்றி தெரிவித்தனர். இருப்பினும் ஆர்வம் ஊட்டுவதற்காக ஒன்றிரண்டு ஹதீஸ்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். பூமியை தொடுவதற்கு முன்னால் அல்லாஹ்வை தொட்டு விடுகிறது என்ற அடிப்படையிலே ஹதீஸ் வந்திருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய இடத்திலே குபூலியத், ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்ற இந்த பெருநாள் தினத்திலே செய்ய முடியுமான ஒரு காரியமாக இருக்கிறது. மற்றும் ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அறுத்து பலியிடுகின்ற அந்த பிராணி அதனுடைய கொம்புகளோடும் அதனுடைய கால்களோடும் எல்லாவற்றோடும் வருகிறது. அதில் எதுவுமே கழிவில்லாத அளவுக்கு நலவுகள் நிறைந்ததாக இருக்கிறது என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா திருமறையிலே ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்கள் உங்களுடைய இறைவனுக்காக தொழுகையை நிறைவேற்றுங்கள், அதே போல அறுத்து பலியிடுங்கள். வல் புத்ன ஜஅல்னாஹா லக்கும் மின் ஷஆயிரில்லாஹ், நீங்கள் அறுக்கின்ற ஆடு மாடு ஒட்டகைகள் போன்றவற்றை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.